ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயில் கருவறையில் இருந்து இந்த வராகி அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆம் என் செல்லமே, நீ பெருமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். அடுத்தடுத்து நீ வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழும்படி செய்ய போறேன். உன் மனசுல இப்போது இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் என்கிட்ட மனசார சொன்னீனா அது அனைத்தையும் அழகாக நிறைவேற்றி முடிப்பேன். உன் மன குழப்பங்களையும் துயரங்களையும் அகற்றி உனக்கான நல்வழி பாதைய இந்த வராகி அம்மா காட்டுறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் நான் ஏதாவது ஒரு ரூபத்துல பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னை விட்டு பிரிந்த உறவுகளையும் மறுபடியும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தான் போறேன். உன் பலமோ பலவீனமோ எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு நீ தெரியப்படுத்தாத. ஏன்னா அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை நடத்தி கொள்வதற்காக உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் எப்படி வேணா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சுயநல கூட்டமாகத்தான் இந்த கலியுக காலம் மாறிட்டு என் செல்லமே. உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யவும் இப்போது நீ அனுபவிக்கும் துயரத்தை முடித்து வைக்கவும் தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டினா கண்டிப்பா என் வாக்கு பலிக்கும். நீ எப்போதும் உன்னையே புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான ஆழமான அமைதியான பிள்ளையாக இரு. எந்த அளவுக்கு நீ அமைதியா இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னை பற்றிய புரிதல்களும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் பற்றிய தெளிவும் உனக்கு வரும். வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போதுமே சுலபமாக இருந்துராது. அப்படி உனக்கு கஷ்டம் வரும்போது, வாழ்க்கை கடினமாக மாறும்போது எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டாத. அப்படி வேண்டுதல் செய்வதற்கு பதிலாக என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கும் சக்தியை கொடுமா தாயேன்னு என்கிட்ட கேட்டினா நானே உனக்கு தாயாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக மாறி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன். எப்போதுமே என்னால முடியாது எனக்கு நடக்காது நீ சொல்லாத. உன் கண்ணீரை வலிமையாக்கி உனக்கான ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உனக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் சரி செஞ்சு எல்லாவற்றையும் உன் இஷ்டப்படி அழகாக்கி தர நான் வந்துட்டேன். விதி வலியதுன்னு இந்த உலகம் சொன்னாலும் உண்மையிலேயே என் கருணையால உன் விதியை நான் மாற்றி அமைக்க முடியும் என் செல்லமே. உன் ஜாதகத்துல கோளாறு இருந்தாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் இந்த வராகி அம்மா நான் நினைச்சேனா ஒரு நொடியில அத்தனையும் தலைகீழாக திருப்பி விடுவேன். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உன் கர்மாக்களை கழிப்பதற்காகவே நான் செய்கிறேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்குள் பதிந்திருக்கும் சக்தியாக என்னை நீ மனசார நம்பும் போது இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். ஏன் பாதுகாப்புல என்னுடைய அரவணைப்பில் நீ பத்திரமாக இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கதவை தட்டும் உன்னை நோக்கி வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை காயப்படுத்துறதுக்காக மட்டுமே வரல. அது உன்னை வளர்த்தெடுக்கவும் உனக்கான நன்மைகளை செய்யவும் கூட உன்னை நோக்கி வருகிறது. கஷ்டம் மூலமாகவே உனக்கான இஷ்டப்பட்ட விஷயங்களை நான் செஞ்சு கொடுப்பேன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே பயப்படாதே. அது உன்னை சோதிப்பதற்காக வரவில்லை. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கிற வலிமைய உனக்கான தைரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு புரிஞ்சுக்கோ. நீ தைரியத்தோடு செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலமாகவும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். கூடிய சீக்கிரம் உனக்கேற்ற சரியான வாய்ப்பை இந்த வராகி அம்மா நானே உன் கைகளை ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் மனசை உறுதியா வச்சுக்கிட்டினா போதும். உன் முயற்சிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பா உன் வாழ்க்கை பாதையில் ஒளியாய் பரவி உன் உழைப்புக்கான வெற்றியை கொடுப்பேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கை இழந்துட வேணாம். பணம் இல்லை, காசு இல்லை, அதனாலதான் வறுமைன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். வறுமை என்பது கையில் இல்லாத நிலை மட்டுமல்ல என் செல்லமே. மனசுல நீ வலிமையோட இருந்தீனா, தைரியத்தோட இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையை உன்னால மாத்த முடியும்.
கையில பணம் இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமாம மனசு கஷ்டமே இல்லாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? கையில காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க மனசளவுல எந்த அளவுக்கு தைரியமா உறுதியா இருக்காங்கன்றத பொறுத்துதான் அவங்க வாழ்க்கை அழகாவே இருக்கும். எப்போதும் நீ நம்பிக்கையோட இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். இந்த உலகத்துல பல பேர்கிட்ட காசு பணம் இருந்தாலும் வீட்டுல அமைதி இல்லாம நிம்மதி இல்லாம முகத்தில் சாந்தம் இல்லாமல் நெஞ்சில ஒளியும் இல்லாம கஷ்டப்படுறவங்களா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது காசு பணத்தை உண்மையான செல்வம்னு எப்படி சொல்ல முடியும்? காசு பணம் இருக்கோ இல்லையோ, மனிதன் மனசுல அமைதியும் வாழ்க்கையில நிம்மதியும் இருந்தாதான் அது அழகான வாழ்க்கை. அதனாலதான் உன்னை சோதிச்ச நானே உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். காசு பணம் இல்லைன்னு வருத்தப்படாம என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருப்பதால கூடிய சீக்கிரம் காசு பணமும் வந்து சேர்ந்துருன்ற நம்பிக்கையோட இருக்க பழகிக்கோ என் செல்லமே. தேவையில்லாம அடுத்தவங்க மேல நீ வெறுப்பை வளர்த்துக்கிட்டினா, அடுத்தவங்களை பார்க்கும்போது உனக்கு கோபம் வந்துச்சுன்னா அதனால உன் மன அமைதி தான் அழிந்து போகும். எப்போதும் அமைதியாக இரு. உன் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில நிரந்தரமாக உன் கூடவே இருக்கும்படியும் நீ எப்போதும் நிம்மதியாய் அழகாய் வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன். நீ எதையாவது ஒரு விஷயத்தை இழந்துட்ட, ஏதாவது ஒரு விஷயம் உன்கிட்ட இருந்து தப்பி போயிடுச்சு, தவறி போயிடுச்சதுன்னா நீ தவற விட்டதற்கும் இழந்ததற்கும் சேர்த்து யாரையும் குறை சொல்ல வேண்டாம் என் செல்லமே. நடக்கிற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையின் பாடம் மட்டும்தான். இது உன் வாழ்க்கையில இப்படிதான் நடக்கணும்னு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதால் தான் யாராவது ஒருவர் மூலமாக நான் அதை உனக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அது இப்படி நடந்துருச்சு, இது இப்படி நடந்துருச்சுன்னு வருத்தப்பட்டு குறை சொல்ல வேண்டாம். நடக்கும் எல்லா விஷயங்களையும் கடந்து உன் எதிர்காலத்தை நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. இந்த நிகழ்காலம் தானாகவே நிம்மதியாக மாறும்படி இந்த வராகியம்மா உனக்கு உறுதுணையாக இருக்க போறேன். வாழ்க்கைங்கிற உறுதி இல்லாத பயணத்துல கோபமும் பிரிவும் வெறுப்புகளும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இதை எல்லாவற்றையும் தாண்டி மனசை அமைதியா வச்சுக்கோ. உனக்கான மன அமைதியை மிக பெரிய அளவுல இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கை துயரமே இல்லாததாக, துன்பமே இல்லாததாக என் அருளால மிகப்பெரிய அழகானதாக மாறப்போகுது. மற்றவங்க மனநிலை என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல உன்னை நீயும் கொஞ்சம் மாத்திக்க கத்துக்கோ. விட்டு கொடுக்குறவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க என் செல்லமே. அதை விட்டுட்டு நான் ஏன் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட நீ இருக்காதே. விட்டு கொடுக்கும் உள்ளத்தில் எப்போதும் அமைதி நிறைஞ்சு இருக்கும். எந்த பிரச்சனை உனக்கு வந்தாலும் மனசுல அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதுக்கு பதிலா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் நேரடியா பேசிடு. நீ சொல்றத அவங்க புரிஞ்சுக்கலைன்னா அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிடு என் செல்லமே. ஏன்னா கெட்டெண்ணம் கொண்டவர்களிடமும் கெட்ட மனிதர்களிடமிருந்தும் விலகுவது தப்பே இல்லை. அது உன்னுடைய மனசுக்கு நல்லது, உன் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பு. யாராவது உனக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்தாங்கன்னா நீ அதுக்கு பதிலடி கொடுக்க நினைக்காதே. அதுக்கு பதிலா அவங்க கொடுத்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடு. உன் மனசு எப்போதும் கோபத்தோட இருக்கக்கூடாது. உன் மனதை அமைதியாக நீ வழிநடத்த கத்துக்கோ. நீ நினைக்கிறது போல, நீ எதிர்பார்க்கறது போல மற்றவங்க எல்லாத்தையும் செய்யணும், பேசணும், நடந்துக்கணும்னு நீ எதிர்பார்க்காதே என் தங்கமே. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உணர்ச்சி உலகம் வேறுபட்டது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு வேறு மாதிரி யோசிப்பாங்க, வேற மாதிரி பார்ப்பாங்க. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு யார் விஷயத்திலும் தலையிடாம உனக்கான விஷயங்களை சரியாய் சிறப்பாய் செய்து வாழ முயற்சி செய். வாழ்க்கைங்கிறது தோல்விகளாலும் வெற்றிகளாலும் எதிர்பாராத உறவுகளாலும் நிறைந்த ஒரு பயணம்தான். உன் தோல்வியில உன்னோடு தோளோடு தோளாக யார் நிற்கிறாங்களோ அவர்களை வெற்றியின் போதும் நீ மறவாம உன் கூட வச்சுக்கோ. உனக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுத்து உனக்கு அனுசரணையா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் மனச்சுமையையும் பாரத்தையும் நான் ஏத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை சொர்க்கமான வாழ்க்கையாக மாற்றி அமைச்சு தர்றேன் என் செல்லமே. என்னை முழுமையாக நம்பக்கூடிய உனக்கு இனி எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க கொடுப்பேன். குழப்பமும் சோர்வும் கவலையும் இல்லாம
நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும். உன் பயத்தை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். இன்னும் நீ வலிமையாக நம்பிக்கையோடு நல்ல விஷயங்களை முயற்சி செய்ய தயாராகு. உன் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும்படி நான் செய்ய போறேன்.